ஹாய், நான் உங்கள் வந்தை ஃபாசில். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி எஃப்எம் ஆட்டோ கன்சல்டிங்லேருந்து பேசுகிறேன். தாறுமாறு தங்கத்தேரு வந்தவாசி வந்து வண்டியை பாரு. இது எஃப்எம் ஆட்டோ கன்சல்டிங் படுஜோர். இந்த வண்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் 2000 ஆமாம், இப்போ தான் முதல் முறையாக சேனலை பார்க்குறீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ தான் முதல் முறையாக சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் அழுத்தி ஆல் கொடுத்துருங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வண்டியை நோட்டிஃபிகேஷனில் உங்களால் அடிக்கடி பார்க்க முடியும். தேவையான வண்டியை தேவையான நேரத்தில் வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு அது ரொம்ப உங்களுக்கு இலகுவாக இருக்கும். 2006லேருந்து 2026 வரலாம், 2006லேருந்து 2026 வரலாம். BS2, BS3, BS4, BS6 கூட இது எல்லாமே நம்மகிட்ட எப்போவுமே அவைலபிளில் இருக்கும். அதனால் அதே வண்டி, அதனால் நீங்கள் உங்கள் ஊர்லேருந்து வரும்போதே கால் பண்ணிவிட்டு வாங்க. ஒன்று. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, என்கிட்ட வண்டி இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கேன். காரணம் என்ன, ஆனால் அட்வான்ஸ் பண்ணால் 10 நாளில் வண்டி கொடுப்பேன். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இருந்தாலும் என்ன விஷயம்னு சொன்னால், இப்போ அடுத்தபடியாக காருக்கும் மாறுறேன். அது ஒரு பக்கம், அது அப்புறமா பார்த்துக்கலாம். இன்னொரு விஷயம் என்னென்னா, வர்ற வண்டி எல்லாமே உடனே நம்மகிட்ட போயிடுது. வண்டி பற்றாக்குறை இல்லாத அளவுக்கு மக்களுக்கு நான் வண்டியை கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அதனால் முக்கியமாக என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் அழுத்தி ஆள் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வண்டியை உங்களால் நோட்டிஃபிகேஷனில் பார்க்க முடியும். என்கிட்ட முற்றிலுமே ஃபைனான்ஸ் கிடையாது, பேரம் கிடையாது. அதை ஞாபகத்தில் வச்சுங்க. அதே மாதிரி உங்கள் ஊர்லேருந்து வரும்போதே கால் பண்ணிவிட்டு வாங்க. திருவண்ணாமலை மாவட்டம் தான், திருவண்ணாமலை கிடையாது, திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி. ஓகேவா? வந்தவாசியில் பழைய பஸ் ஸ்டாண்டில் இறங்குங்க. 9677701701 இந்த நம்பருக்கு கால் பண்ணிவிடுவாங்க. ஓகேங்களா? வந்தவாசியில் பழைய பஸ் ஸ்டாண்டில் 9677701701 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். வந்து இறங்கிட்டு அதே மாதிரி உங்ககிட்ட இருக்கக்கூடிய கூகுள் மேப்பில் வந்தவாசி எஃப்எம் ஆட்டோ கன்சல்டிங் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா நான் இருக்கிற இடத்துல கூப்பிட்டு வந்து விட்டுரும். அதையும் ஞாபகத்தில் வச்சுங்க. அதே மாதிரி உங்களுக்கு வழி தெரியலன்னா எனக்கு கால் பண்ணுங்கள். ஸ்க்ரீனில் தெரியும் அந்த நம்பருக்கு. ஓகேவா? அதே மாதிரி ஏற்கனவே ஒரு 2006 போட்டிருந்தேன், அது போச்சு. 19, 18, 17 கிட்டத்தட்ட இந்த வாரத்திலே ஒரு 6-7 வண்டி விற்றுருக்கேன். குறைஞ்சது 10 வண்டி கம்மி இல்லாமல் வியாபாரம் பண்ணியிருக்கேன் 10 நாளில். அது கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டலில் இருந்தேன். அதுக்கப்புறம் இப்போ பர்ஃபெக்டாக ஆகிடுச்சு. அப்படியே எங்கே இருந்தாலும் நமக்கு வந்து வண்டி எடுக்கிறவங்க நம்மளை ஆளை கூட பார்க்காம அட்வான்ஸ் போட்டு எடுத்துகிட்டு போயிடுறாங்க. இப்போ அந்த 6 அப்படி தான் போச்சு. இன்னொரு விஷயம் சொல்கிறேன், நல்லா கேட்டுங்க. அங்கே ஒரு 10 நிற்குது, 2010 மாடல், 10 மாதம் எஃப்சி, ஒரு 9 மாதம் இன்சூரன்ஸோடு இருக்குது. அந்த வண்டியை எடுக்கக்கூடிய ஒரு பெரியவர் இந்த பக்கம் என்னவோ ஒரு ஊர் சொன்னார், தஞ்சாவூர்கிட்டே எங்கேயோ சொன்னார். வண்டிக்கு என்ன ஊரா சொன்னார்? சிதம்பரம். சிதம்பரத்துலேருந்து இன்னும் அவர் வண்டியை பார்க்கல, எதுவுமே பண்ணலை. ஆனால் மொத்த அமௌண்ட்டையும் போட்டுட்டார். ஒரு வாரம் சென்று வந்து வண்டி எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த வண்டி முதல்ல எந்தே கிடையாது, வெளியிலேருந்து ஒருத்தவங்க போட்டாங்க, ஃபோட்டோ அமிச்சேன். ஆனால் உங்ககிட்ட இருந்தால் எனக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நம்ம மேலே உள்ள நம்பிக்கையில் வண்டியை இன்னும் அவர் எடுக்கவும் இல்லை, பார்க்கவும் இல்லை, எதுவுமே பண்ணலை. ஆனால் காசு மொத்தத்தையும் போட்டுட்டார். நீங்கள் புக்குக்கு எல்லாம் வாங்கி வச்சுருங்க, நான் எலெக்ஷன்லாம் முடிஞ்சு வந்து வண்டி எடுத்துக்கிறேன். எலெக்ஷனில் வேறு விசில் சவுண்டு வேறு லெவலில் கேட்குது போல் இருக்குது. எல்லோரும் என்ஜாயாக இருப்பீங்க. விஜய் ஜெயிச்சிருக்காரு, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த 10 பார்க்காம மொத்த காசையும் போட்டுட்டு எடுக்கிறாங்க. அப்போ அந்த அளவுக்கு என் மேலே நம்பிக்கை வச்சுருக்காங்க. இந்த மாதிரி வண்டி என்கிட்ட வந்து முன்கூட்டியே அட்வான்ஸ் போட்டு என்னை பார்க்குறதும் கிடையாது, எதுவும் கிடையாது. காசை போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து எடுக்கிறாங்க. ஏன் இப்படி பண்ணுறீங்க? உங்கள் ஊர்லேருந்து ஒரு மெக்கானிக்கை கூட்டின்னு வந்து செக் பண்ணி அப்புறம் எடுத்துங்கன்னு சொன்னாலும் அதை புரிஞ்சிக்க மாட்டுறாங்க. கடவுள் மேலே நம்பிக்கை வைங்க, என் மேலே நம்பிக்கை வைக்காதீங்க. இதெல்லாமே நான் நிறைய சொல்லியும் கூட இந்த மாதிரி தான் பண்ணுறாங்க. ரொம்ப ஃபிலாசபியாக போயிட்டுருக்கீங்க. என் கதையே பெருமையாக பெருமைக்குரியவன் கடவுள் தான், நான் கிடையாது. ஃபிலாசபியாக என் பெருமையை சொல்கிற மாதிரி ஆகிட போகுது இந்த வீடியோ. அது என் பெருமைலாம் கிடையாது. கடவுள் எனக்கு கொடுத்த ஒரு பெரிய கிஃப்ட். அது இல்லாமல் மக்கள் என் மேலே வச்சுருக்கக்கூடிய ஒரு முழுமையான நம்பிக்கை. அந்த அடிப்படையில் இப்போ கூட பார்த்தீங்கன்னு சொன்னால், நேற்று ஒருத்தர் எந்த வண்டி என்ன ஏதுன்னா அதில் எனக்கு ஒரு அல்ஃபா ப்ளஸ் வேணுண்ணே, அது எப்படி இருந்தாலும் பரவாயில்லண்ணே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட்டு போட்டிருக்காரு. ஆனால் என்கிட்ட அல்ஃபா இல்லைண்ணே, இப்போதைக்கு இருந்தது ஒரு வண்டி போயிடுச்சுனேன்றேன். நீங்கள் எப்போ வேணாலும் கொடுங்க, ஆனால் நீங்கள் தான் கொடுக்கணும்னு ஒரு 50,000 ரூபாய் போடுறாரு. ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு தெரிய மாட்டேங்குது. நீங்கள் வந்து பார்த்துட்டு வண்டியை பார்த்துட்டு எடுத்துகிட்டு போங்க, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். என்கிட்ட கடவுளுடைய உதவி கொண்டு வியாபாரத்துக்கு குறை கிடையாதுங்க. வண்டி எடுக்கிற இடத்துல, ஏலம் எடுக்கிற இடத்துல மொத்தமாக 10 வண்டி 5 வண்டி எடுக்கிற இடத்துல டிமாண்டில் தான் இருக்குது. இருந்தாலும் என் மேலே நம்பிக்கை வச்சு நீங்கள் போடுறீங்க, அதுக்கு பெரிய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ரொம்ப ஃபிலாசபியாக போயிடுச்சு இது. இந்த வண்டி 2007 மாடல், எஃப்சி கிடையாது, இன்சூரன்ஸ் கிடையாது. ஏற்கனவே 6 போட்டிருந்தேன்ல, அதை விட இந்த வண்டி செம்ம குவாலிட்டிங்க. 6 நல்ல வண்டி தான். அதை விட இந்த 7 பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரிஜினாலிட்டியாக எனக்கு எப்படி ரெடி பண்ணணும் அந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இன்ஜினு, செல்ஃப் கண்டிஷனு, புது பேட்ரி எல்லாம், பின்னாடி புது தொட்டி, புது பாடி எல்லாம் கட்டி வச்சுருக்கேன். ஒரு லோ பட்ஜெட்டில் 35-30 தர்ற மைலேஜில் ஒரு வண்டி வேணும்னா இந்த வண்டியை செலெக்ஷன் பண்ணி உடனே அட்வான்ஸ் போட்டு எடுத்துகிட்டு போயிடுங்க. ஏன்னா வீடியோ போடுறதுக்கான நேரமே கிடைக்காம தான் எல்லாம் வண்டி எடுத்துகிட்டு போகிறீங்க.
இருந்தாலுமே கூட ஒரு வண்டி ஒரு 2 வண்டி வீடியோ போடுறதுக்காவது இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நிறுத்தி ஜனங்க கிட்ட சொல்லி வீடியோ போடுறதா இருக்குது. இது வந்து 2007 மாடலு, எஃப்சி கிடையாது, இன்சூரன்ஸ் கிடையாது. அப்படியே எடுத்து அப்படியே ஓட்டுறதுனால ஓட்டுங்க, இல்லை எஃப்சி இன்சூரன்ஸு எடுத்து ஓட்டுறதுனால ஓட்டுங்க. வண்டி வலபாடி, இது புது தொட்டி ஏற்றிருக்கேன், பாடி கட்டியிருக்கேன். வண்டி வந்து இன்னும் பேட்டரி போடாமல் தான் வீடியோ போடுறேன். நீங்கள் வரும்போது ஒரு புது பேட்டரியை வாங்கி அப்படியே செல்ஃப் போட்டு எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது. இந்த சீட்டு மட்டும் இப்படி இருக்கா, இதுக்கு வேறு சீட் வேணுனாலும் போட்டு கொடுத்துடலாம். வண்டி எல்லா இடத்துலையும் தெளிவாக பார்த்துங்க. வண்டி பக்கா கண்டிஷனில் இருக்குது. டயர் மட்டும் கொஞ்சம் முன் டயர் மொட்டையாக இருக்கும், இருக்கிறத சொல்லிடுறேன். டயர் மொட்டையாக இருக்கும். பேக் டயரும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஆவரேஜான கண்டிஷனில் தான் இருக்கும். டயரை தவிர்த்து இந்த வண்டியில் எந்த ஒரு குறையுமே இந்த குறை இருக்குங்க அப்படின்னு சொல்லி உங்களால் சொல்லிடவே முடியாது. பேக் பிளாட்ஃபார்ம், பேக் தொட்டி கிட்டி எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். ஒரு டயர் வந்து ஒரு 80-85 பைசா கண்டிஷனில் லெஃப்ட் சைடில் இருக்கும். லெஃப்ட் சைடில் இருக்கிற டயரும் ஃப்ரண்ட் டயர் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இருக்கிறத சொல்லிவிட்டு இருக்கிற கண்டிஷனில் ஒரு ரேட் போட்டு கொடுத்தலாம். லோ பட்ஜெட் தான். வண்டி பக்காவாக இருக்கும். புது பேட்டரி, செல்ஃப் கண்டிஷனு. எடுத்துகிட்டு போனால் உங்களுக்கு 2 வருஷத்துக்கு பிரச்சனை இல்லாமல் ஓட்டுற அளவுக்கு வண்டி இருக்குது. எடுத்துகிட்டு போனால் ஒரு 2 வருஷத்துக்கு இன்ஜினில் கை வைக்காத அளவுக்கு வண்டி பக்காவாக இருக்குது. வேணுன்றவங்க உடனே ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் தெரியுதுல்ல, அந்த நம்பருக்கு கால் பண்ணி உடனே கேட்டு வந்து எடுத்துகிட்டு போயிடுங்க. அப்புறம் இல்லைனா ஒரு 7 போட்டிங்களே 6 போட்டிங்களேன்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்காதிங்க. ஏன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி போட்ட வீடியோக்கெல்லாம் ஃபோன் பண்ணி ஏன்னா ஒரு ப்ளூ கலர் வண்டி ஒன்று பார்த்தேன், அந்த வண்டி இருக்குதானே அப்படின்றாங்க. இல்லை, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி போட்ட வண்டியில் நீங்கள் நம்பரை சொல்கிறதே எனக்கு தெரியலண்ணா. அதே மாதிரி இன்னொரு விஷயத்த நான் சொல்ல மறந்துட்டேன். இப்போ வண்டி எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா இந்த நம்பரை போய் உங்கள் 2 நாளில் 1 நாள் அழிச்சிருங்க. இது ஒரு விளம்பரத்துக்காக நான் கொடுத்துருக்கேன். இந்த நம்பரு என்ன ஆகுதுன்னா, எங்கேயாவது டிராஃபிக்கில் நிறுத்திட்டு போயிடுறீங்க, அங்கே உள்ள போலீஸ்காரன் ஃபோன் பண்ணுறான், எங்கேயாவது கடை முன்னாடி நிறுத்திட்டு போயிடுறீங்க, அந்த கடைக்காரன் எனக்கு ஃபோன் பண்ணி ஆனால் வண்டி கொஞ்சம் எடுத்து விடுங்கண்ணே அப்படின்றான். இது மாதிரி நிறைய ஃபோன் வருது. இது வேறு ஒரு பெரிய தலைவலியாக இருக்குது. காலையில் கொண்டு வண்டியை விட்டுறீங்க, 3 மணிக்கு ஃபோன் வருது. ஆனால் மார்க்கெட்டில் மூட்டை தூக்கிட்டு போக முடியல, வண்டி அணைஞ்சலா, வண்டி எடுக்கிறீங்களா இல்லையா அப்படின்றாங்க. இந்த மாதிரி தலைவலிலாம் நீங்கள் தவிர்க்கணும்னா தயவுசெய்து இந்த நம்பரை அழிச்சிருங்க. ஊருக்கு போன உடனே ஒரு 2 நாளில் 1 நாளில் அழிச்சிடுங்க. ஏன்னு சொன்னால் அப்புறம் நான் எனக்கு ஒரு நேரம் ஆனால் போலீஸ் யாராவது ஃபோன் பண்ணாங்க, நான் எத்தனை பேஜ் ஸ்டேஷன்லேயே விடுங்கண்ணே அப்படின்ற மாதிரி நானும் சொல்லிவிடுவேன். எதுக்காக சொல்கிறேன்னா, இந்த நம்பர் எழுதாமே கொடுத்துருவேன். வண்டி எடுத்துகிட்டு போகிறவங்களுக்கு என் நம்பர் மிஸ் ஆகிடக்கூடாது, என்றைக்காக இருந்தாலும் பார்த்து எனக்கு கால் பண்ணுவாங்களே அப்படின்ற ஒரு காரணத்துக்காக நான் எழுதுகிறேன். அது இல்லாமல் இந்த பெயிண்ட் அடிக்கிற லெட்டர் பெயிண்ட் எழுதுகிறவரு என் நம்பரை எழுதி பழக்கமாகிடுச்சு, அதனால் எழுதி விட்டுறேன். அது ஒன்று. அதனால் தயவுசெய்து நம்பரை அடிச்சிருங்க. அப்படி நம்பரே இருந்தாலும் எங்கே வண்டி விட்டாலும் பார்த்து விட்டு உடனே எடுத்துருங்க. டிராஃபிக்லாம் வண்டி விட்டுறாதீங்க, அதையும் சொல்லிடுறேன். இது 2007 எஃப்சி கிடையாது, இன்சூரன்ஸ் கிடையாது. ஆனால் 2019-20 மாதிரி தான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். வண்டியை பர்ஃபெக்டாக இருக்கும். புது பேட்டரி வாங்கி போட்டு கொடுத்துட்றேன். எடுத்துகிட்டு போகிறவங்க உடனே கால் பண்ணுங்கள். 9677701701 இந்த நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு உடனே வந்து வண்டியை எடுத்துகிட்டு போயிடுங்க. இந்த மாதிரி வீடியோ அடிக்கடி நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் அழுத்தி ஆள் கொடுத்துருங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வண்டியை நோட்டிஃபிகேஷனில் உங்களால் அடிக்கடி பார்க்க முடியும். பாருங்கள், பேட்டரி இன்னும் மாட்டாமல் இருக்குது. புது பேட்டரி அப்படியே வாங்கி கேரண்டி கார்டோட உங்கள் கையில் கொடுத்து அனுப்பிச்சிடுவேன். மற்றபடி எந்த ஒரு குறையும் இல்லை. மேலே கேபன் எல்லாமே புதுசாக போட்டிருக்கேன். எந்த ஒரு குறையும் இல்லாமல் இருக்குது. தேவைப்படுறவங்க உடனே வந்து கிளம்பி வந்து வண்டி எடுத்துன்னு போய் நேருங்க. அவ்வளோ அருமையாக இது வண்டி. புரியுதா? வந்தா ஃபாசில். அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். ஓகேவா? பாய்.